இன்றைக்கி நம்ம கட் ஒர்க் ஹென்னா டிசைன் எப்படி போடுறதுன்னு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கட் ஒர்க் ஹென்னா டிசைன் எப்படி போடணுன்னா, இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸில் பார்த்தோம்ல, அந்த ஃப்ளவர்ஸ் அந்த லீவ்ஸ்லாம் வச்சு போடுறதையும், நம்ம வந்து சில கிரிட் டிசைன் இல்லை ஃபில்லிங்ஸ் இதெல்லாம் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி போடுறதுக்கு பேர் தான் கட் ஒர்க் டிசைன். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் எப்படி போட போகிறோன்னா, ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ்லாம் ஒரு சைடாக போட்டுட்டு நல்லா திக்காக பார்டர் கொடுக்கணும். இந்த டிசைன் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, பாம் அதாவது புறங்கை இருக்குல்ல, அங்கே தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ மீதி உள்ள கேப் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம வந்து கிரிட் டிசைன் போட போகிறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். நான் இதில் வெயின்ஸ் டிசைன் தான் போடுறேன். நான் கிரிட் டிசைன் டீச் பண்ணினேன், அதில் எந்த கிரிட் டிசைன் வேண்டாலும் இதில் போடலாம். நம்ம இந்த கிரிட் டிசைன் நெகட்டிவ் ஃபில்லிங் ரெண்டுமே பார்த்துருக்கோம். ரெண்டுமே நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டரில் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைனில் வந்து ஃப்ளவருக்கு பதில் லோட்டஸ் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கமாக லோட்டஸ் லீவ்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் டார்க்காக அவுட்லைன் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து கட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சைடில் கிரிட்டோ இல்லை ஃபில்லிங்கோ கொடுக்கணும். வந்து ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டோ ஃபில்லிங்கோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கட் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த டிசைனில் என்ன கிரிட்டுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு ஸ்மால் ஹம்ப் போட்டு டாட்டு வச்சு இந்த நடுவில் லீஃப் மாதிரி போட்டு இந்த டிசைன்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். இதெல்லாம் மேலே பார்த்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த லோட்டஸ்க்கு பதில் நம்ம என்ன ஃப்ளவர் வேண்டாலும் கட் ஒர்க்கை யூஸ் பண்ணலாம். இந்த கிரிட்டுக்கு உள்ளேயும் எந்த கிரிட் டிசைன் வேண்டாலும் போடலாம்.